அண்மை செய்தி பாளையங்கோட்டை தலைமை தபால் நிலையத்தில் ஆதார் அட்டையை புதுப்பிக்க பொதுமக்கள் குவிந்துள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. நாளை மறுநாளுடன் ஆதாரை புதுப்பிக்க கால அவகாசம் முடிவடைவதால் பொதுமக்கள் அங்கு திரண்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், ஆதார் அட்டையை புதுப்பிக்க அங்கு மக்கள் குவிந்திருக்கும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. பயோமெட்ரிக் தகவல்களுடன் கூடிய தனித்துவ அடையாள அட்டையான ஆதார் அட்டையை வருகின்ற 2 நாட்களுக்குள் புதுப்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே மத்திய அரசானது அறிவித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் மொபைல் இணைப்பு, வங்கி கணக்குகள், வரி செலுத்துதல், பத்திரப்பதிவு மற்றும் பள்ளி, கல்லூரி, மருத்துவமனைகள் என அனைத்து இடங்களிலும் ஆதாரானது தற்போது இன்றியமையாதாக மாறியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆதார் அட்டையை புதுப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்திக்கூடிய இந்திய அரசு இந்திய தனித்துவ அடையாள அட்டையான UIDஐ மூலம் வருகின்ற 14ஆம் தேதிக்குள் இணைய வழியிலும் இலவசமாக செய்து புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும், அதன் பிறகு செய்யக்கூடிய ஒவ்வொரு புதுப்பித்தலுக்கும் ₹50 கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் தகவல் தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது இதனைத் தொடர்ந்து ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்காக இன்னும் 2 நாட்கள் கால அவகாசம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய தலைமை தபால் அலுவலகத்தில் இன்று காலை முதலே பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதி பொதுமக்கள் அனைவருமே இங்கு இலவசமாக அந்த புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் பாளையங்கோட்டை, சமாதானபுரம், வண்ணாரப்பேட்டை ஆகிய இடங்களில் இருந்து பொதுமக்கள் அதிக அளவில் தற்போது இந்த ஆதார் அட்டையை புதுப்பிக்க வரக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. 2 நாட்கள் கால அவகாசம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாளையங்கோட்டையை சேர்ந்த அனைத்து பகுதி மக்களும் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளும் இன்று இங்கு ஆதார் அட்டையை புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதால் தற்காலிகமாக பணியாளர்களும் அமர்த்தப்பட்டு, அது மட்டுமல்லாமல் இன்டர்நெட் சேவை மூலமாக இருக்கக்கூடிய பணியாளர்களும் இங்கு வரவழைக்கப்பட்டு இந்த பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். முதலில் ஆதார் அட்டையை புதுப்பிக்க தேவையான ஆவணங்கள் ரேஷன் அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு போன்ற அடையாள அட்டைகள் கொண்டு வர வேண்டும் என்று அறிவித்திருந்தார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதார் அட்டையை பதிவு செய்து ஆதார் அட்டையை பெற்றிருந்தவர்கள் இந்த தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் மூலமாக இந்த ஆதார் அட்டையை புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் 2 நாட்கள் கால அவகாசம் இருக்கக்கூடிய சூழலில் ஆதார் அட்டையை புதுப்பிக்க பாளையங்கோட்டை மற்றும் திருநெல்வேலி சேர்ந்த பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன்.